வணக்கம். வரைபடத்தின் படித்துளைகளின் நிலையை மார்க் செய்வது மற்றும் கோடுகளை ஸ்கிரைபிங் செய்வது குறித்த இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். நாம் இந்த அமர்வை ஆரம்பிக்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்களை நாம் பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் பின்வரும் திறன்களை பெறுவீர்கள். டிவைடர் பயன்படுத்தி ட்ரில் துளைகள் மற்றும் ஆரம் ஆகியவற்றை மார்க் செய்வது, பெவல் ப்ரொட்ராக்டரை பயன்படுத்தி ஆங்குலர் கோடுகளை மார்க் செய்வது, மார்க்கிங் பிளாக்கை பயன்படுத்தி நேர்கோடுகளை மார்க் செய்வது. நாம் தேவையான டூல்ஸ்களை பட்டியலிடுவோம். ஸ்டீல் ரூல், ட்ரை ஸ்கொயர், ஸ்கிரைபர், டிவைடர்கள், கேலிப்பர்கள், மார்க்கிங் மீடியா, பஞ்ச்கள், பால் பீன் ஹேமர், பெவல் ப்ரொட்ராக்டர், சர்ஃபஸ் பிளேட், ஆங்கிள் பிளேட், யூனிவர்சல் சர்ஃபஸ் கேஜ். முதலில் ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி மூலப்பொருளின் அளவை சரிபார்க்கவும். ஃபிளாட் ரஃப் ஃபைல் மூலம் மேலே படிந்துள்ளவற்றை அகற்றவும். பணிப்பொருளின் அனைத்து 6 முகங்களையும், அதாவது பக்கங்களை, ஒரு ஃபிளாட் பாஸ்டட் ஃபைல் கொண்டு ஃபைல் செய்யவும். இப்போது பணிப்பொருளில் மார்க்கிங் செய்த பிறகு தேவையான அளவான 70 x 45 x 9 mmக்கு பிளஸ் அல்லது மைனஸ் 0.5 mm அளவை பராமரித்து ஸ்மூத் அல்லது டெட் ஸ்மூத் ஃபைலை கொண்டு பணிப்பொருளை ஃபைல் செய்யவும். இப்போது பரிமாணங்களை உறுதி செய்ய வெர்னியர் கேலிப்பர்ஸ் அல்லது ஹைட் கேஜை பயன்படுத்தி பணிப்பொருளை அளவிடவும். காட்டப்பட்டுள்ளபடி ஒரு ட்ரை ஸ்கொயர் பயன்படுத்தி பணிப்பொருளின் அனைத்து முகங்களின் சதுரத்தன்மையை மற்றும் ஃபிளாட் தன்மையை உறுதி செய்யவும். இப்போது சர்ஃபஸ் டேபிள் மற்றும் ஆங்கிள் பிளேட்டை சுத்தம் செய்யவும். பணிப்பொருளை சுத்தம் செய்து அதில் பிசுறுகள் இல்லை என்பதை உறுதி செய்து முகம் A மீது சமமாக மார்க்கிங் மீடியாவை தடவவும். காட்டப்பட்டுள்ளபடி ஆங்கிள் பிளேட்டுக்கு எதிராக முட்டுவதன் மூலம் பணிப்பொருளை கிடைமட்டமாக பக்கம் Bயில் சர்ஃபஸ் டேபிள் மீது வைக்கவும். ஸ்கிரைபர் மற்றும் சர்ஃபஸ் கேஜின் மற்ற நகரும் யூனிட்களின் தடையற்ற இயக்கத்தை சரிபார்க்கவும். சர்ஃபஸ் கேஜின் அடிப்பகுதியை சுத்தம் செய்யவும். அடிப்பக்கத்தை சர்ஃபஸ் பிளேட்டில் உறுதியாக வைக்கவும். ஸ்டீல் ரூலை ஆங்கிள் பிளேட்டுக்கு எதிராக வைத்து வரைபடத்தின்படி மார்க் செய்ய ஸ்கிரைபரை சர்ஃபஸ் கேஜ் மீது 6.5 mmக்கு அமைக்கவும். ஆங்கிள் பிளேட்டுக்கு எதிராக பணிப்பொருளை முட்டி அதை ஒரு கையில் உறுதியாக பிடிக்கவும். மற்றொரு கையால் பணிப்பொருளுக்கு குறுக்கே மேற்பரப்பை தொடும் ஸ்கிரைபர் பாயிண்டை நகர்த்தி டேட்டமுக்கு பக்கம் B இணையான 6.5 mm கோட்டை மார்க் செய்யவும். வரைபடத்தின்படி சர்ஃபஸ் கேஜை முறையே 10 mm, 12.5 mm, 22.5 mm, 32.5 mm, 35 mm மற்றும் 38.5 mm என சரி செய்வதன் மூலம் டேட்டம் பக்கம் Bக்கு இணையான கோடுகளை மார்க் செய்ய இப்போது மீண்டும் ஸ்கிரைபிங் செய்யவும். காட்டப்பட்டுள்ளபடி ஆங்கிள் பிளேட்டுக்கு எதிராக முட்டுவதன் மூலம் பணிப்பொருளை சர்ஃபஸ் டேபிள் மீது செங்குத்தாக பக்கம் Cயில் வைக்கவும். காட்டப்பட்டுள்ளபடி சர்ஃபஸ் கேஜை அமைத்து டேட்டமுக்கு பக்கம் C முறையே 10 mm, 17 mm, 35 mm, 53 mm மற்றும் 60 mmக்கு இணையான கோடுகளை மார்க் செய்யவும். இப்போது வரைபடத்தின்படி காட்டப்பட்டுள்ளபடி துளை மற்றும் ஆர்க் ஆரம் மைய இடங்களை மார்க் செய்ய ஒரு சென்டர் பஞ்ச் மற்றும் ஹேமரை பயன்படுத்தவும். துளை மையங்களை விட்னஸ் மார்க் செய்ய சென்டர் பஞ்ச் மட்டுமே பயன்படுத்த வேண்டும்.
மேலும் டாட் பஞ்சை தவிர்க்க வேண்டும். இப்போது காட்டப்பட்டுள்ளபடி ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி டிவைடரை 3 mmக்கு அமைக்கவும். மேலும் வரைபடத்தின்படி 6 mm விட்டம் கொண்ட 2 துளை வட்டங்களை மார்க் செய்யவும். பின்னர் காட்டப்பட்டுள்ளபடி ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி டிவைடரை 4 mmக்கு அமைக்கவும். மேலும் வரைபடத்தின்படி 8 mm விட்டம் கொண்ட 4 துளை வட்டங்களை மார்க் செய்யவும். மீண்டும் காட்டப்பட்டுள்ளபடி ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி டிவைடரை 8 mmக்கு அமைக்கவும். மேலும் வரைபடத்தின்படி 16 mm விட்டம் கொண்ட சென்டர் துளை வட்டங்களை மார்க் செய்யவும். இப்போது மூலைகளில் 10 mm ஆரங்களை மார்க் செய்ய காட்டப்பட்டுள்ளபடி ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி டிவைடரை 10 mmக்கு அமைத்து 4 மூலைகளிலும் மார்க் செய்யவும். வட்டங்கள் மற்றும் ஆரங்களை மார்க் செய்த பிறகு காட்டப்பட்டுள்ளபடி ஒரு டாட் பஞ்ச் மற்றும் ஹேமரை பயன்படுத்தி விட்னஸ் மார்க் செய்யவும். இப்போது காட்டப்பட்டுள்ளபடி ஜென்னி கேலிஃபர்களை 5 mmக்கு அமைக்கவும். ஜென்னி கேலிஃபர்களை பயன்படுத்தி காட்டப்பட்டுள்ளபடி டேட்டம் ஏக்கு குறிப்பாக 5 mm இணைக்கோட்டை மார்க் செய்யவும். இப்போது மீண்டும் ஜென்னி கேலிஃபர்களை பயன்படுத்தி காட்டப்பட்டுள்ளபடி டேட்டம் சர்ஃபஸில் இருந்து 12.5 mm மற்றும் 32.5 mm 2 இணைக்கோடுகளை மார்க் செய்யவும். இப்போது ஒரு டாட் பஞ்ச் மற்றும் ஹேமரை பயன்படுத்தி பள்ளத்தை விட்னஸ் மார்க் செய்யவும். ஸ்டீல் ரூல் மூலம் மார்க்கிங்களை சரிபார்க்கவும். நாம் அடுத்த பணிக்கு செல்லலாம். முதலில் ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி மூலப்பொருளின் அளவை சரிபார்க்கவும். ஃபிளாட் ரஃப் ஃபைல் மூலம் மேலே படிந்துள்ளவற்றை அகற்றவும். பணிப்பொருளின் அனைத்து 6 முகங்களையும், அதாவது பக்கங்களை, ஒரு ஃபிளாட் பாஸ்டட் ஃபைல் கொண்டு ஃபைல் செய்யவும். இப்போது பணிப்பொருளில் மார்க்கிங் செய்த பிறகு தேவையான அளவான 70x45x9 mmக்கு பிளஸ் அல்லது -0.5 mm அளவை பராமரித்து ஸ்மூத் அல்லது டெட் ஸ்மூத் ஃபைலை கொண்டு பணிப்பொருளை ஃபைல் செய்யவும். இப்போது பரிமாணங்களை உறுதிப்படுத்த வெர்னியர் காலிப்பர்ஸ் அல்லது ஹைட் கேஜ் பயன்படுத்தி பணிப்பொருளை அளவிடவும். காட்டப்பட்டுள்ளபடி ஒரு ட்ரை ஸ்கொயர் பயன்படுத்தி பணிப்பொருளின் அனைத்து முகங்களின் சதுரத்தன்மையை மற்றும் ஃபிளாட்னஸை உறுதி செய்யவும். இப்போது சர்ஃபஸ் டேபிள் மற்றும் ஆங்கிள் பிளேட்டை சுத்தம் செய்யவும். பணிப்பொருளை சுத்தம் செய்து அதில் பிசிறுகள் இல்லை என்பதை உறுதி செய்து எக்ஸ் முகத்தில் மார்க்கிங் மீடியாவை சீராக தடவவும். காட்டப்பட்டுள்ளபடி ஆங்கிள் பிளேட்டுக்கு எதிராக முட்டுவதன் மூலம் பணிப்பொருளை எக்ஸ் பக்கத்தில் உள்ள சர்ஃபஸ் டேபிள் மேல் கிடைமட்டமாக வைக்கவும். ஸ்கிரைபர் மற்றும் ஹைட் கேஜின் மற்ற நகரும் யூனிட்களின் தடையற்ற இயக்கத்தை சரிபார்க்கவும். ஹைட் கேஜின் அடிப்பகுதியை சுத்தம் செய்யவும். ஸ்ட்ரைட் ஸ்கிரைபருக்கு பதிலாக ஆஃப்செட் ஸ்கிரைபரை பயன்படுத்தவும். அடிப்பக்கத்தை சர்ஃபஸ் பிளேட்டில் உறுதியாக வைக்கவும். வெர்னியர் ஹைட் கேஜை 8 mmக்கு அமைக்கவும். ஆங்கிள் பிளேட்டுக்கு எதிராக பணிப்பொருளை முட்டி அதை ஒரு கையில் உறுதியாக பிடிக்கவும். மற்றொரு கையால் பணிப்பொருளுக்கு குறுக்கே மேற்பரப்பை தொடும் ஸ்கிரைபர் பாயிண்டை நகர்த்தி டேட்டமுக்கு பக்கம் எக்ஸ் 8 mm இணைக்கோட்டை மார்க் செய்யவும். வரைபடத்தின்படி வெர்னியர் ஹைட் கேஜை முறையே 16 mm, 26.4 mm மற்றும் 34.4 mm என சரி செய்வதன் மூலம் டேட்டமுக்கு பக்கம் எக்ஸ் இணையான கோடுகளை மார்க் செய்ய ஸ்கிரைபிங்கை மீண்டும் செய்யவும். காட்டப்பட்டுள்ளபடி ஆங்கிள் பிளேட்டுக்கு எதிராக முட்டுவதன் மூலம் பணிப்பொருளை சர்ஃபஸ் டேபிள் மீது செங்குத்தாக பக்கம் ஒய்யில் வைக்கவும். வெர்னியர் ஹைட் கேஜை அமைத்து
காட்டப்பட்டுள்ளபடி டேட்டமுக்கு இணையான கோடுகளை பக்கம் Y முறையே 8 mm, 34 mm மற்றும் 52.4 mm இல் மார்க் செய்யவும். காட்டப்பட்டுள்ளபடி A இலிருந்து O வரை மற்றும் O இலிருந்து B வரை மார்க் செய்து இணைக்கவும். கோடு OB ஆனது காட்டப்பட்டுள்ளபடி கிடைமட்டத்துக்கு 45 டிகிரியில் உள்ளது. காட்டப்பட்டுள்ளபடி OBக்கு செங்குத்தாக ஒரு 8 mm செங்குத்து கோட்டை மார்க் செய்யவும். மீண்டும் காட்டப்பட்டுள்ளபடி எதிர் திசையில் OBக்கு செங்குத்தாக ஒரு 8 mm செங்குத்து கோட்டை மார்க் செய்யவும். இப்போது குறிப்பு கோடுகளை பயன்படுத்தி காட்டப்பட்டுள்ளபடி OB கோட்டுக்கு ஆஃப்செட் கோடுகளை 8 mm இருபுறமும் வரைந்து மார்க் செய்யவும். மீண்டும் காட்டப்பட்டுள்ளபடி AO கோட்டுக்கு ஆஃப்செட் கோடுகளை 8 mm இருபுறமும் வரைந்து மார்க் செய்யவும். இப்போது காட்டப்பட்டுள்ளபடி கோடுகளின் குறுக்கு வெட்டுகளை சேர்ப்பதன் மூலம் ஒரு கட்டுமான கோட்டை மார்க் செய்யவும். இப்போது காட்டப்பட்டுள்ளபடி ஆர்க் உடைய ஆர மையத்தை O1 கண்டுபிடிக்க மேல் குறுக்கு வெட்டிலிருந்து 8 mm செங்குத்து கோட்டை வரையவும். இப்போது காட்டப்பட்டுள்ளபடி ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி டிவைடரை 8 mmக்கு அமைக்கவும். காட்டப்பட்டுள்ளபடி O மற்றும் O1 மையங்களை பயன்படுத்தி 8 mm ஆர்க்குகளை வரையவும். மீண்டும் டிவைடர் 8 mm ஆக அமைக்கப்பட்டு காட்டப்பட்டுள்ளபடி A மற்றும் Bயை மையங்களாக பயன்படுத்தி அரை வட்டங்களை வரையவும். காட்டப்பட்டுள்ளபடி முறையே A, O மற்றும் Bயில் 6 mm வட்டங்களை வரைய இப்போது டிவைடரை 3 mm ஆக அமைக்கவும். வட்டங்கள் மற்றும் ஆரங்களை மார்க் செய்த பிறகு காட்டப்பட்டுள்ளபடி ஒரு டாட் பெஞ்ச் மற்றும் ஹேமரை பயன்படுத்தி விட்னஸ் மார்க் செய்யவும். வட்டங்களின் மையங்கள், ஆரங்கள் மற்றும் அரைவட்டத்தை மார்க் செய்ய சென்டர் பஞ்சை பயன்படுத்தவும். ஸ்டீல் ரூல் மூலம் மார்க்கிங்களை சரிபார்க்கவும். தொகுப்பாக நாம் இவற்றை கற்றுக்கொண்டோம். டிவைடர் பயன்படுத்தி ட்ரில் துளைகள் மற்றும் ஆரம் ஆகியவற்றை மார்க் செய்வது, பெவல் புரோட்ராக்டரை பயன்படுத்தி ஆங்குலர் கோடுகளை மார்க் செய்வது, மார்க்கிங் பிளாக்கை பயன்படுத்தி நேர் கோடுகளை மார்க் செய்வது. வரைபடத்தின் படித்துளைகளின் நிலையை மற்றும் ஸ்கிரைபிங் கோடுகளை மார்க்கிங் செய்வது பற்றியவை இவையே ஆகும். நீங்கள் அனைத்து பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.